Hey hello guys, welcome back. Final job. இந்த வீடியோவில் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நேம் ஆகட்டும், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ் ஏதாவது மிஸ் மேட்சாக இருந்ததுன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்பை அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குல்ல, இதுதான் நமக்கு தேவையான ஒரு ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி ஜஸ்ட் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அதை வச்சு நான் மூவ் பண்ணுறேன். இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பரே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர்னு கொடுத்தா உங்களுடைய நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இல்லை அப்படின்னா ஏஜு, அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய அசம்பிளி என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணால் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்க்கு மேட்ச் ஆக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடி நம்பரை 2-3 ஓட்டர் ஐடி நம்பர் காமிக்கும். அதில் எது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ஓட்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பேர், அப்புறம் அப்டேட்டாக இருக்கக்கூடிய பேர், ஏஜு, அப்புறம் அட்ரஸ்ஸு, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே இந்த ஒரு பேஜில் மறுபடியும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எதை மாற்ற போகிறோம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய நேம் ஆகட்டும், டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், ஏஜ் ஆகட்டும், அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். A to Z ஓட்டரில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் கையில் ஃப்ரீயாக உங்கள் கையால் நீங்கள் அலையாமல் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பரை மட்டும் இந்த பேஜில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் காமிக்கும். இதில் 2வது ஆப்ஷன் தான் நமக்கு தேவையான ஆப்ஷன், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் நமக்கு தேவையானது. இதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுடைய நேமு, ஜெண்டரு எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு நான் நேமை மட்டும் சாம்பிள் காட்டுறேன். ஸோ நேம் அப்படின்றத டிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுடைய நேம் என்ன அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணணும். 2வது இருக்கக்கூடிய பாக்ஸில் ரீஜியன் லாங்குவேஜ், உங்களுடைய தமிழ் ஆகட்டும், இல்லை ஹிந்தி ஆகட்டும், இல்லை மலையாளம், அந்த மாதிரி உங்களுடைய ரீஜியன் லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சர்நேம் இருக்குல்ல. ஸோ சர்நேம் நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்டர் பண்ண அந்த நேமுக்கான கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த நேமுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் கீழே வைக்கணும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், எக்ஸாம்பிளுக்கு டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஆதார் கார்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃபு நீங்கள் உள்ளே வைக்கணும். அதாவது தமிழ் நேமும் இருக்கணும், இங்கிலீஷ் நேமும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இமேஜாக வைக்கிறது ரொம்ப பெட்டர், அவங்களுக்கு விசிபிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் டைப்பு, ரிலேஷன்ஷிப் நேமு, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே இந்த ஆப்ஷனை, இந்த ஃபார்ம் 8 அப்படின்ற இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணால் அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஒரு பேஜ் ஆகணும். அதிலே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடியும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே போல் தான் நீங்கள் ஏதாவது ஃபாதர் நேம் ஆகட்டும், மதர் நேம் ஆகட்டும், ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதற்கான ஒரு எவிடன்ஸு, அதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் கேஒய்சியாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். எந்த ப்ரூஃபில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணணும். குறைஞ்சது 2லேருந்து 3 வாரம் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க இந்த கரெக்ஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், ஏதாவது இந்த ஒரு கரெக்ஷனை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சேனலில் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான பிரத்யேகமாக ஒரு வீடியோ நான் தனியாக ஒரு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணால் லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு சில ஆப்ஷனை மட்டும் நான் விசிபிள் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஒரு சில மற்றபடி ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. அதான் குறைஞ்சது 2லேருந்து 3 வாரம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.